எவ்வளவு நேரமா ஆட்டிக்கிட்டே இருக்குது. என்ன இவன் இப்படி முழிச்சே கிடக்கா? தூங்கு. இவன் கண்ண பாருங்க, முண்டை கண்ண மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் எப்ப தூங்குவான்? சின்ன சிறையா இருக்கு. எப்படிதான் நம்ம அக்கா இவனை தூங்க வைப்பாளோ தெரியல. டிங்கு தூங்குல. டிங்கு நீ தூங்குறியா? இல்லனா சித்தி ஒண்ணு விட்டுட்டு போயிடுவேன். நீ மட்டும் தொட்டில்ல கட. என்னம்மா குட்டி பையன் இன்னும் தூங்கலையா? பாட்டிமா, என்ன இவன் படாத பாடு படுத்திட்டு இருக்கான். தூங்கவே மாட்டேங்கான் பாட்டி. பிள்ளைக்கு வயிறு நிறையலையோ என்னமோ, அதனாலதான் பிள்ளைக்கு தூக்கம் வரலையா இருக்கும். வயிற்றுக்கு ஏதாவது பாலாத்தி கொடுக்குறியாமா? உனக்கு தெரியுமா? ஐயா கடவுளே, பிள்ளை வயிற்று பசியில தான் கிடந்திருக்கான். பாலுன்னு கேட்கான். மக்களே, அக்கா எப்படி ஆத்தி கொடுப்பான்னு உனக்கு தெரிஞ்சுனா இந்த பால் எடுத்து ஆத்தி கொடு மக்களே. கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்கினானா நல்லா தூங்கிடுவான். பாட்டிமா, அவ எப்படி ஆத்துவான்னு தெரியலையே பாட்டிமா. அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சோல சக்கரை போட்டா, 2-3 ஸ்பூன் மாவு போட்டா, அப்ப தண்ணி ஊத்தி ஆத்துனா. பாட்டிமாக்கு இப்ப தெரியாது மக்களே, இப்ப என்னத்தெல்லாம் கொடுப்பாவன்னு. நீ அக்கா பாத்துருப்பல்ல, பாவம் பச்சை பிள்ளை வயிற்று பசியில கிடப்பான். கொஞ்சம் ஆத்தி கொடுத்து பாரு மக்களே. சரி பாட்டி. டிங்கு நீ பாட்டி கிட்ட இருந்துக்க. சித்தி போய் உனக்கு பால் ஆத்தி டப்பால கொண்டு வாரேன். சீக்கிரம் வா சித்தி. சரி மக்களே, நீ பாட்டி கிட்ட விளையாடிட்டு சித்தி உடனே வந்துருவேன். பாட்டிமா, நீங்க டிங்குவை பாத்துக்கிடுங்க. இவன் அடிக்கடி கீழே விழுந்துருவான். பாத்துக்கிடுங்க. சரி மக்களே, நான் பாத்துக்கிட்டேன். நீ சீக்கிரம் ஆத்திட்டு வா. டிங்கு குட்டி, பாட்டிக்கிட்ட வா, நம்ம பால் போட்டு விளையாடலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தா வீடு ஃபுல்லா ஒரே புகைக்காடா இருக்கு. தீய போட்டவ அவ வீட்டு முன்னாடி போடணும். ஏன் வீட்டு முன்னாடி கொண்டு குப்பை கட்டி போட்டிருக்கா? எவ்வளவு துமுறு இருக்கணும். போட்டது எவான்னு எனக்கு தெரியட்டு. அவ கொண்ட முடிய பிடிச்சி ஆட்டலனா இருக்கு. ஒரு தீலையும் காணல. தீய வச்சுக்கிட்டு அந்தால போயிட்டாள்வ. அந்தால பத்தி பிடிச்சுக்கிட்டா எங்க போகுது? ஒரு தீலையும் காணல. வீட்டை விட்டு ஒரு தீலை என்ன எலும்பின பாடு இல்ல. தீ மட்டும் நம்ம வீட்டு முன்னாடி எரியும். ராத்திரியே கொளுத்தி விட்டுட்டு போனாலும் என்னமோ. இவளாதான் இருக்குமோ? எல்லார் வீடும் பூட்டி கிடக்கு. இவ தான் தண்ணி எடுத்துட்டு இருக்கா விடிய காலையிலே. இவ தான் நம்ம வீட்டு முன்னாடி கொண்டு கொளுத்தி போட்டுக்கிட்டு இங்க வந்து நிப்பாளா இருக்கும். வெள்ளனே சிம்ரனே இருக்கு இப்படி முறைச்சிக்கிட்டு நிக்கா. என்ன ஆச்சு இவளுக்கு? காலையிலே வந்ததும் வராதமா மூஞ்சி 7 முழம் திருப்பிக்கிட்டு கோவத்துல நிக்கா. ஏ சிம்ரனே, எதுக்கு காலையிலே கோவத்துல மூஞ்சி திருப்பிக்கிட்டு நிக்கா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் வீட்டு முன்னாடி கொண்டு உன் குப்பையெல்லாம் போடியா? எத்தனை நாள் சொல்லியாச்சு உங்க வீட்டு முன்னாடி உங்க குப்பையை போட்டு எரிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் என் வீட்டு முன்னாடி தான் கொண்டு குப்பையை போடுறிய, இங்கதான் புகையை போட்டு விடுறிய. இனி நான் உங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன் பாத்துக்கா. இது என்ன கால கொடுமையா போச்சு? வெள்ளனே 2 கூட தண்ணி எடுத்துட்டு வரதுக்குன்னு வந்தா இவ வம்புக்கு வந்து நிக்கா. இது சிம்ரனே, என்னத்த சொல்லியா? காலையில என்கிட்ட அறுப்பு வாங்கிட்டு போயிடாத. யார் அறுப்பு வாங்குவான்னு பாப்போம் டி. உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டு முன்னாடி உன் குப்பையெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சிட்டு இருக்கா? இது என்ன சொல்லியா? நான் இதுக்கு உன் வீட்டு முன்னாடி என் குப்பையை போட போறேன். எனக்கு என் வீட்டுக்கு பின்னாடி எவ்வளவு இடம் கிடக்கு. பெரிய காம்பவுண்ட் இருக்கு. நான் அதுல பெரிய உரக்குள்ளியே வச்சிருக்கேன். எனக்கு தேவையானதை அங்க போட்டு எரிச்சுக்கிடுவேனே. உன் வீட்டு முன்னாடி கொண்டு போடணும்னு எனக்கு தலையெழுத்தா? ஆமல்ல, இவ வீட்டுக்கு பின்னாடி தான் பெரிய உரக்குள்ளி கிடக்கு, பெரிய காம்பவுண்டு. அவ வீட்டுக்குள்ள உள்ள செடியை அவளே அங்க குப்பையை கொட்டிக்கிடுவா. நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போடணும்னு அவளுக்கு தேவையில்ல. தெரியாம இவகிட்ட வம்புக்கு வந்துட்டோமோ? ஏ சிம்ரனே, நிமிந்து பாரு. மேரி, காலையிலேயே என் வீட்டு முன்னாடி அவ்வளோ குப்பையும் தட்டி யாரோ தீ கொளுத்து விட்டுட்டு போயிருக்காவட்டி. எனக்கு அதை பார்த்தோன்னு கோபமா வந்துச்சு. நானும் யாரா இருக்கோன்னு பார்த்தேன். எல்லார் வீடும் பூட்டி தான் கிடந்து. நீ தானே வெளியே தண்ணி எடுத்துட்டு இருக்கா, நீ தான் போட்டிருப்பியா இருக்கும்னு நினைச்சு உன்னை வந்து கேட்க வந்தேன். ஆமா, இழிச்ச வாய் யாருன்னு நீ பார்த்து வச்சுக்க. உனக்கு எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட தானே வம்புக்கு வரணும். சரியம்மா விடு, தெரியாம சொல்லிட்டேன். போய் தண்ணி எடுத்துட்டு போ. எவ்வளவு திமிரு இந்த சிம்ரனுக்கு. வாரா, வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்கா, அவ மாட்டுக்கு போறான். கேட்கவே கேனையனா இருந்து என்னத்தையும் கேட்டுட்டு போவ போல. எங்க இருந்துதான் அந்த குப்பை வருமோ தெரியல. எங்க நான் பார்த்தாலும் வீட்டுக்குள்ள சப்பு சவருன்னு ஒரே வேண்டாத பொருள். அதான் சேர்த்து தீய வச்சிடலான்னு வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் எரியும் போல. இந்த வீட்டுக்காரி வந்தாலும் நம்மள ஆடிவிடுவா. வீட்டுக்குள்ள போய் நிற்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாளாவது வீட்டை பெருக்கிருப்போமா? வீட்டை கூட பெருக்கினது கிடையாது. கல்யாணம் ஆனதுலேருந்து தெருவை முதற்கொண்டு டெய்லி காலையில் பெருக்க வேண்டியிருக்கு. என்னத்த பண்ண? ஆஹா, என்ன இது? காலையிலே நம்ம அத்தை தெருவில் வந்து நிற்காவ. இவ எலும்பிட்டாளா எலும்பலையா வேலை செய்யலான்னு பார்க்கறதுக்கு வந்திருக்காவளோ? எத்தே இவளா
நானும் வீட்டுக்காரியோன்னு நினைச்சிட்டேன். ஒரு நிமிஷத்துல நெஞ்சு படபடன்னு அடிச்சு போச்சு. எம்மா என்ன காலையில எழும்பி வர நேரமா? சீக்கிரமா பெருக்கிட்டு எடுத்து வீட்டுக்குள்ள வா. காலையில சாப்பாடு சீக்கிரமா செய்யி. மணி என்ன 8 ஆக போகுது. இதுக்கு என்னாச்சு? ஏன் இறஞ்ச மாதிரி முழிச்சுக்கிட்டு வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடுவு? என்னதோ செஞ்சிருக்க, என்னாச்சு? என்னத்தை செஞ்சா என்ன? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். காலையிலேயே டீயை வேற போட்டு விட்டுக்கா சிம்ரனு. இவன் ஒன்றானது வேலையை தான் பண்ணியா. என்னடிதான் அந்த செடியெல்லாம் கூட்டி எடுத்து எங்க இருந்து தான் குப்பையை அள்ளுவாளோ தெரியல. ஓஹோ, சின்ன பொண்ணுக்கு வேலையா இது? எவ்வளவு திமிரு! வேக வேகமா பெருக்கிக்கிட்டு ஓடியா? நம்ம பாத்திரப்படாதுன்னு தானே? சின்ன பொண்ணு சிம்ரனு காலையில பூஸ்ட் போட்டு காப்பியா குடிச்சா என்ன போல்ட சத்தமா கூப்பிடியா? எனக்கு தூக்க கறக்கத்துல என்ன சத்தம் வாயை விட்டு வெளியே வர மாட்டுக்கு. ஆமாடி, பூஸ்ட் போட்டு காப்பி குடிச்சேன். நீ என்னத்தை போட்டு குடிச்சியோ தெரியல. அவ்வளவு குப்பையா இல்ல என் வீட்டு முன்னாடி போட்டுருக்கா. உனக்கு எவ்வளவு துமுறு இருக்கும்? எடி சிம்ரனு பிளாட் காமிக்காதடி. என்னத்த சொல்லியா? எனக்கு வேலையே இல்ல. ஆமாடி, உனக்கு வேலை இல்ல. அதான ஒன்றான என் வீட்டு முன்னாடி தீய கொளுத்தி கொளுத்தி விடியா. இந்த பக்கத்துல வீட்டை ஒட்டி வைக்கிறது பெரிய தப்பா போச்சு. எப்ப பார்த்தாலும் என் வீட்டு முன்னாடி தான் உனக்கு குப்பையை போட்டு எரிக்கணும், அப்படிதானே? சிம்ரனு நான் டீ போடலடி, சும்மா என்ன நடந்து சொல்லிட்டு இருக்காத. இத கிடக்கு பொருட்கள் எல்லாம் பாருடி, உன் வீட்டுல உள்ளது தானே. நானும் இவ்வளவு நேரம் திருன்னு முழிச்சிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ தீய போட்டான்னு பார்த்தாதான் தெரியுது. பாரு, போன வாரம் வாங்கி தின்ன கேக்கு கவரெல்லாம் நான் கிடக்கு. உன் வீட்டுல தான் இந்த கேக்கு கவர் இருந்து நான் பார்த்தேன். ஆமா, நம்ம வீட்டு கேக்கு கவர் எப்படி இங்க வந்துச்சு? ஆமாட்டி, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சிரு. உனக்கு வேலையே இதுதான். ஒன்னு தீய போடணும், இல்லைன்னா வீட்டு சாக்கடை எவ்வளவு என் வீட்டுக்கு முன்னாடி தள்ளி விடணும். சும்மா உன் கையும் தான் இருக்காது. ஆளு மட்டும் முருங்கக்க மாதிரி வளர்ந்துகிட்டே போ. சிம்ரனு சும்மா இரு. வெள்ளனே உங்ககிட்ட சண்டைக்கு வர விரும்பல. தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு வராத. காலையிலேயே வீட்டுக்காரருக்கு சாப்பாடு செய்யணும், நான் போறேன். சின்ன பொண்ணு மரியாதையை நில்லு பத்துக்க. சிம்ரனு சும்மா விளையாட்டு காமிக்காத சிம்ரனு. எனக்கு வேலை இருக்கு வீட்டுல, நான் போறேன். சின்ன பொண்ணு என்ன பார்த்தா உனக்கு கிறுக்கி மாதிரியே இருக்கு. இப்படி வீட்டுல கிடக்க குப்பையெல்லாம் என் வீட்டு முன்னாடி போட்டு எரிச்சு புகைக்காடு ஆக்கி விட்டுட்டு உன் மாட்டுக்கு போறா. ஏட்டி நான் போடலட்டி, சொன்னா கேளு. நீ பாரு, குப்பையில கிடக்காத அவ்வளவு உன் வீட்டுல உள்ள பொருள் தான். ஒரு பொருளால் வேற வீட்டுல உள்ளதான் பாரு. உடஞ்ச சைக்கிள், உடஞ்ச துணி, கிழிஞ்ச துணி எல்லாம் உன் வீட்டுல உள்ளதாம். உனக்கு அது இல்லைன்னு சொல்லியா? மரியாதையை தீய அணைச்சிக்கிட்டு எல்லா குப்பையும் அள்ளிட்டு போயிரு. இல்லைன்னா மரியாதை போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்க. ஆமா, நம்ம வீட்டுல உள்ள பொருள் தான் எல்லாம் கிடக்கு. ஆனா நம்ம தீ போடல. ஒருவேளை நம்ம அத்தை வந்து போட்டுட்டு போயிட்டாவளோ? ஓ, அதுக்கு தான் வேக வேகமா ஓடி இருக்கு. இந்த கிழவிக்கு சும்மா இருக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் வேண்டாத வேலையில தானே செஞ்சுட்டு இருக்கு. சிம்ரனு ஒருவேளை எங்க அத்தை வந்து போட்டிருப்பாவளா இருக்கும். டீ நான் போடல, அதை கூப்பிட்டு கேளு. ஓஹோ, மாமியார மருமவளை சேர்ந்துக்கிட்டு வீட்டுல உள்ள ஆவல கழிவெல்லாம் தூக்கி என் வீட்டு முன்னாடி போட்டு நல்லா கூட்டி தீய போட்டுட்டு நீ உங்க அத்தம்பா உங்க அத்தை நீம்பாவ இடையில நான் நல்லா பல்லிரிச்சுக்கிட்டு கேட்டுட்டு போகணும்னு நினைச்சிருக்கியோ? சிம்ரனு சத்தியமா எனக்கு தெரியாது. டீ நானா இருந்தா உன் வீட்டு முன்னாடி போடையா செய்வேன். எனக்கு வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதுல எல்லாம் போடுவேன். என் மாமியார் தம்பி போட்டிருப்பாவ, இதனால அதுகிட்ட கேளு. சின்ன பொண்ணு, கிடக்கு குப்பை எல்லாம் உன் வீட்டுல உள்ள குப்பை தான். மரியாதை அவ்வளத்தையும் கூட்டி அள்ளிட்டு போயிரு. தீய அணைச்சிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வருவேன். என் வீட்டு முன்னாடி ஏதாவது குப்பை இருக்கட்டு போட்டோ எடுத்து போலீஸ்க்கு அனுப்பி விட்டுவேன் பார்த்துக்க. ரொம்ப உச்சக்கிட்ட கோவத்துல இருப்பா போல சிம்ரனு. எப்படி இவளை சமாளிக்க? சிம்ரனு நம்ம 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரிகள் மாதிரியே பழகிருக்கோம். நல்ல அக்கா தங்கச்சி மாதிரி பழகிருக்கோம். உன் வீட்டு குப்பைனா என்ன, என் வீட்டு குப்பைனா என்ன, எல்லாம் நம்ம வீட்டு குப்பை தானே. அதுக்கு போட்டு இப்படி கோவப்பட்டு இருக்கா. ஓஹோ, அப்படி வாரிய கதைக்கு. அப்ப நாளைக்கு என் வீட்டு பாத்ரூம் கிடங்க உன் வீட்டுக்கு பின்னாடி திருப்பி விடியே. என் வீட்டு பாத்ரூம் கிடங்குனா என்ன, உன் வீட்டு பாத்ரூம் கிடங்குனா என்ன? சிம்ரனு என்னத்த பேசியா? மரியாதையா 10 நிமிஷத்துல குப்பை எவ்வளவு அள்ளிட்டு போயிரு பார்த்துக்க. வந்துட்டா நம்ம வீட்டு குப்பையாமலா, நம்ம வீட்டு குப்பை. இந்த மாமியாரால எவ கிட்டலாம் என்ன பேச்சலாம் கேட்க வேண்டியது இருக்கு.